வணக்கங்க. நான் தோழர் சிவகாமம், மக்கள் அதிகார கழகம், மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர். நண்பர்களே, தோழர்களே, நாளை கழிச்சு 7ஆம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கத்தான் இந்த வீடியோ. நண்பர்களே, எனக்கு பழைய மாக்காய்க்க பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது, சாவுக்கு சேதி சொல்லும் வெட்டி யார பயலின்ன, சண்டால நாய்களின் சொடலைக்கு காவல் வச்ச, மாடுகன்னு செத்தா கூட ஆள விட்டு சேதி சொன்ன, எவரத செய்யல் இன்ன மாடு தின்னும் பயல் இன்ன, நானும் இப்ப இந்து வாடா நாதாரினாயே, 1000 காலம் அடிமை என்றாய, அரிஜனன்னு பேரு வைக்க யாரடா நாய. இது பலரும் அறிந்த பாடல்தான். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் பண்பாடு. எங்கள் சமூகம் எவ்வளோ மாறிடுச்சுங்க. ஆட்டோவில் ஒன்றா போகிறோம், காலேஜ் வரைக்கும் படிச்சிட்டோம், பஸ்ஸில் ஒன்றா தான் இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல ஒன்றா தான் இருக்கிறோம். இயற்கையான காதல் வரதான் செய்யும். இதுக்கு அருவாளை தூக்கி வெட்டுறது சர்வசாதாரணமாக நடக்குதுங்க தமிழ்நாட்டில். இந்த வெட்டுப்பட்ட அந்த நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு விழாவாக உச்சாரணம் பண்ணி சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும், சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலே மதுரை தமுக்க மைதானத்தில் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நடக்க இருக்கிறது. இந்த அசிங்கமான பண்பாடு, ஜாதிய பண்பாடு, இப்போ சாதி சங்கங்களும் அப்படி தலையெடுத்துட்டு வர்றாங்க. அவனை பூரா ஒருங்கிணைச்சு ஆர்எஸ் பிஜேபி கட்சி நடத்துகிறான். நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருந்தார்ல மோடி சமீபத்தில், அதுக்குள்ளே பாருங்கள் அந்த சாதி சங்க தலைவரெலாம் உள்ள தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் என்னங்க கிழிக்க போகிறாரு. ஆனால் அவருக்கு குறி என்ன தெரியுமா? மேலே இருக்க செக்குன்ற தற்காக இடித்து விட வேண்டும், இங்கே முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு ஒரு கலவரத்தை உருவாக்கி விட வேண்டும், தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கணும், அதுக்கு மதுரை ஒரு முகாந்திரன்னு வந்துட்டு போகிறாருங்கனால. அதனால் மதுரையை நாம் ஒரு தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா மட்டுமல்ல, மதுரையை ஒரு பண்பாட்டு நகரமாக, பண்பாட்டு மாவட்டமாக அறிவிக்க மிக முக்கியமான ஒரு இலக்கை நாம் முன்வைத்து இந்த விழா நடைபெறுகின்றது. இந்த விழாவிற்கு அனைவரும் வந்திருந்து ஆதரவு தர வேண்டுமாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.